ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மே 10, 11 அண்ட் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும், நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் மேப்பில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஃபேர்ஸ் க்ளவுடுடைய டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை 1.5x ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 2025 ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்கம் அந்த இடத்துல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத இந்தியன் டிஃபென்ஸு கையில் எடுத்தாங்க. ஓகேங்களா? அதன் மூலிமா ஒரு 9 டெரரிஸ்ட் கேம்ப்ஸை இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நியூஸு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்களான்னா, ஆர்டிக்கல் 370 ரிமூவ் பண்ணாங்க இல்லையா 2019ல். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அட்டாக் இதுதான், டெரர் அட்டாக். அண்டு ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது உமன்ஸை ஆனர் பண்ணுறதுக்காக. யாருன்னா, இந்த பகல்கம் டெரர் அட்டாக் இருக்கு இல்லையா, அதில் இறந்து போன ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஆனர் பண்ணுற விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத இவங்க நேமிங் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 டெரர் லொக்கேஷன்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது யார் மூலிமா ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இந்த 2 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மூலிமா நடத்தப்பட்ட அட்டாக் தான் அது. அதனால் இவங்க இருந்த அந்த 9 பிளேசஸை நம்ம இந்தியன் ஆர்மி அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு யூஸ் பண்ண விமானங்கள் என்னென்னா, ரஃபேல், மிராக் 2000, Su-30 MKI. ஓகேங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்கை பற்றி பேசின ரிப்போர்ட்டிங் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 உமன் ஆஃபீஸர், சோஃபியா குரோசி அண்டு யோமிகா சிங். ஓகேங்களா? அண்டு விக்ரம் மிஸ்ரி, அவர் யாருன்னா ஃபாரின் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு. ஓகேங்களா? இவங்க 3 பேர் தான் நமக்கு இந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ணாங்க மீடியாவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸு. ஸோ ஒரு டைம் குயிக்காக சொல்லிடுறேன். மே 7 அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸால். எதற்காகனா, பாகல்கம் டெரர் அட்டாக் ரெஸ்பான்ஸுக்காக. ஸோ ஒரு 24 மிசைல் அட்டாக்ஸை ஒரு 9 டெரர் கேம்ப் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை மீடியாவில் சொன்னது சோஃபியா குரேசி, வியாமிகா சிங், அப்புறம் நம்ம பார்த்தோம் விக்ரம் மிஸ்ரி, ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அண்டு ரஃபேல் மிகே 2000 Su-30 MKI ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அண்டு இதில் என்னென்ன மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது S-400 தான். டிஃபென்ஸ் சிஸ்டமில் பயங்கரமாக சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகேங்களா? அண்டு பிரம்மோஸ் மிசைல் அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. DRDOவும் NPOM அவங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுது. ஓகே. ஸோ நியூஸை நீங்கள் தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டெய்லி PDF எடுத்து அடுத்த நியூஸ் போயிடலாம். நம்ம இன்டர்வியூவில் கேள்விப்பட்டே இருப்போம், பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. இது வந்து அக்ரிகல்ச்சரில் கிளைம் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இதில் இது வரைக்கும் கிளைம் பண்ணதில் 97% வந்து கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலிமா விவசாயிங்களுக்கு. இதில் கிளைம் ஆனதில் அதிகபட்ச டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆந்திரா. பெண்டிங் பே அவுட்ஸில் டாப்பில் இருக்குது ஆந்திரா. கிளைம் பண்ணதில் டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா தான் ஹையஸ்ட் கிளைம். 33,259 கோடி மகாராஷ்டிரா கிளைம் பண்ணியிருக்கு. பெண்டிங்கில் டாப்பில் இருக்கக்கூடியது ஆந்திரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் டாப் 3 யாருன்னா, கோவா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, தமிழ்நாடு, இவங்கெல்லாம் 100% கிளைம் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீம் மூலிமா அப்ளை பண்ணதில். அதில் டாப் இருக்கிறவங்க கோவா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, தமிழ்நாடு. 1,34,353 கோடி ஹஸ்பண்ட்ஸ் இந்த 2 ஸ்கீம் மூலிமா பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா
ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த 2 ஸ்கீம் மூலிமா கிளைம் ஆன அமௌண்ட் 1,34,353 கோடி. அதே மாதிரி லாஸ்ட் 6 வருஷமா ஹையஸ்ட் கிளைம் பண்ணது யாருன்னு பார்த்தா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். அப்புறம் லோவஸ்ட் பெய்டு இருக்கும் இல்லையா லாஸ்ட் 6 இயர்ஸில், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவா, அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட், சிக்கிம், மணிப்பூர். இவங்க தான். மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் இந்த 2 ஸ்கீமுக்கும் கீழே கிளைம் செட்டில்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1,34,353 கோடி கிளைம் ஆகிருக்கு. 100% கிளைம் பண்ணதில் கோவா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, தமிழ்நாடு டாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் கிளைம்னா மகாராஷ்டிரா 33,259 கோடி. அதே மாதிரி ஹையஸ்ட் கிளைம்ஸ் ஸ்டேட்ஸ் பெய்டு ஹையஸ்ட் கிளைம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுது. ஓகேங்களா, கிளைமுக்காக ஃபைல் பண்ணுது. அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிது இந்த அமௌண்ட்டு. புரிஞ்சுதுங்களா? இதுவும் கிளைம் பண்ண அமௌண்ட் தான் 1,34,000. அதில் 32,628 கோடி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிளைம் ஆகிருக்கு. பட் ஆனால் அவங்க ஃபைல் பண்ணது 33,259 கோடி. இது கிளைம் பண்ண ஸ்டேட் டாப்பு. இது பெய்டு அவங்களுக்கு யார் பே பண்ணாங்க கவர்மெண்ட், அதில் டாப்பு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஓகேங்களா? மேபி இதில் டோட்டல் அமௌண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்றது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரி, கோவா இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு. இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பற்றி ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே வரக்கூடியது. ஓகேங்களா? காரிஃப் கிராப்க்கு ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2%, ராபி கிராப்க்கு 1.5%, ஹார்டிகல்ச்சர் அண்ட் கமர்ஷியல் கிராப்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் 5%. இந்த ப்ரீமியம் ஷேரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 50% ஷேர் பண்ணுவாங்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு, நார்மல் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு. இதே நார்த் ஈஸ்ட்டு இமாலயன் ஸ்டேட்டாக இருந்தால் 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேரும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் போயிடலாங்களா? இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் நமக்கு கவர் ஆகிடும். அந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கு இல்லையா, இந்த டெய்லி வேஜஸ் கூலிக்கு போகிறவங்க, அந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமெல்லாம் இருக்காது. அன்னன்னைக்கு கூலி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்டால் பென்ஷன் யோஜனாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இது இருந்துச்சு. எல்லாருமே இந்த பென்ஷன் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் 1, 2022க்கு அப்புறம் டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீம்லேருந்து. ஒன்லி அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், அதாவது டேக்ஸ் பே பண்ணாமல் சம்பளம் வாங்கக்கூடிய, கூலி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே PFRDA, ஓகேங்களா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் இதை வந்து ஓவர்சீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரை எலிஜிபிலிட்டி இருக்கும். பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் மாதம் மாதம் இவங்களுக்கு ஆஃப்டர் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனேன்னா 1000லேருந்து 5000 ரூபாய் இன்பிட்வீனில் எவ்வளோ நாள் கிடைக்கும். 1000, 2000, 3000, 4000, 5000 இதில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு அவங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் கட்டினாங்களோ, எவ்வளோ டைம் இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு மாதம் மாதம் நம்ம பென்ஷன்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா நம்ம சைட்லேருந்து. எவ்வளோன்னா நம்ம ஒரு 18 ஏஜ் அந்த டைம்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 42 ரூபாயிலேருந்து 210 ரூபா வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ஏஜ் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரித்து அந்த ஸ்கீமுக்கான பர் மந்த் கான்ட்ரிபியூஷனை சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் 40வது வயசில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 291 ரூபாயிலேருந்து 1454 ரூபாய் வரை பர் மந்த் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். மினிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் மாதம் மாதம் குறைஞ்சது 20 வருஷம் நம்ம கம்ப்ளீட்டாக பே பண்ணி முடித்தாதான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். இந்த பென்ஷன் அமௌண்ட்டெல்லாம் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அட்டால் பென்ஷனுடைய இது ஏன் சார் இந்த நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டால் பென்ஷனுடைய என்ரோல்மெண்ட் இருக்கு இல்லையா, அது 2019 1.5 crore தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏப்ரல்
கடந்த ஏப்ரல் 2025 அப்ப 7.65 கோடி, இந்த நியூஸே இதுக்கு தான் கொண்டு வந்தது. 7.65 கோடி அளவுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ரோல்மென்ட். ஓகேங்களா? இதனால எவ்வளோ கார்பஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்குன்னா, 45,974.67 கோடி, 45,974 கோடி கார்பஸ் இது மூலியமா மொபைலைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்டால் பென்ஷன் யோஜனான்றது அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கொடுக்கக்கூடியது. 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இது எலிஜிபிள். அதோடைய பே அமௌண்ட் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 20 வருஷம் குறைஞ்சது கான்ட்ரிபியூட் பண்ணணும். 1.5 crore-லேருந்து 7.65 crore-க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அக்டோபர் 1, 2022 வரை எல்லாருமே இதுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க இந்த ஸ்கீம்லேருந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்லி அன்ஆர்கனைஸ்ட் செக்டாருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இந்த பிஎஃப்ஆர்டிஏ உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ராமன்ங்கிறவங்க அதுக்கு சேர்மன். இந்த ஸ்கீம் மே 9, 2015 லான்ச் ஆகி எப்போ இருந்து ஆப்ரேஷனுக்கு வந்ததுன்னா ஜூன் 1, 2015 இது நடைமுறையில் இருக்கு. ஆஸ்பிரண்ட்ஸ், இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட். கம்மியான டைமில் உங்களுக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கார்ல, அவருக்கு கீழே ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸை வந்து இவங்க தான் அட்மின் மாதிரி வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கீமை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பர்டிகுலராக இன்னோவேஷன் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸு, அவங்களுடைய கேபிட்டலை மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்றது, கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். பர்பஸ் என்னென்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸுடைய கேபிட்டலை பூஸ்ட் பண்ணணும், அதுதான் டார்கெட்டு. அதுக்காக இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இருந்து நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே 8, 2025 நடக்கும். இதை பாருங்கள், இந்த எக்ஸ்பேண்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு லெண்டிங் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கை குறைக்கும். ரிஸ்க் குறையுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? கேரண்டி அதிகப்படுத்துகிறாங்க. ரிஸ்க்கு குறையுதுனாலே கேரண்டி அதிகமாக ரிஸ்க் குறையும் இல்லையா? ஸோ அந்த கேரண்டியுடைய அமௌண்ட்டை 10 கோடியிலேருந்து 20 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி கேரண்டி கவர், செயிலிங் கேரண்டி கவர் எவ்வளோ இருந்துச்சுன்னா 10 கோடி இருந்துச்சு இந்த ஸ்கீமுக்கு மூலிமா. இப்போ 20 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆனுவல் கேரண்டி ஃபீன்னு ஒன்று வாங்குவாங்க. அது வந்து ஒரு 27 சாம்பியன் செக்டாருக்கு 2% இல்லை, இனிமேல் 1% தான், அதையும் குறைச்சிட்டாங்க. ஃபீயை 1% குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி கேரண்டியை 10 கோடியிலேருந்து 20 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ஆகும்? ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேபிட்டலில் ரிஸ்க்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்டு பிடிஎஃப்பில் போய்ட்டு ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. இந்த சாம்பியன் செக்டார்லாம் யார் அப்படிங்கிறது என்ன, மேக் இண்டியா ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ஐடென்டிஃபை பண்ணோம், யார் எந்த செக்டாரில் சாம்பியன் செக்டார் கீழே வரும் அப்படிங்கிறது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? மெயின் மேப்பில் ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இன்டர்னல் ட்ரேட், இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு என்ன பண்ணுவாங்கன்றாங்க அப்படின்னு பார்த்தா, சென்ட்ரல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்பை என்ன பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வரக்கூடிய கவரேஜ், ஓகே, மேக்ஸிமம் கேரண்டி கவரேஜை 10 கோடியிலேருந்து 20 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு பேர் கேரண்டி கவரேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10 கோடி வரை லோன் இருக்குன்னா 85% ஆஃப் த அமௌண்ட் டிஃபால்ட் கவரேஜ் ஆகும் இந்த கேரண்டியில். 10 கோடிக்கு மேலே லோன் இருக்குன்னா 75% ஆஃப் த அமௌண்ட் டிஃபால்ட் இது மூலிமா கேரண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் கேரண்டி கவரை 10 கோடியிலேருந்து 20 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ்.
ஓகே. அதேமாதிரி ஆனுவல் ஃபீவை 2% 1% குறைச்சிட்டாங்க 27 செக்டாருக்கு. இதுலேருந்து நம்ம அடிஷ்னலாக அங்கே என்ன பார்த்தோன்னா, அந்த டேட் எப்போ இருந்து எஃபெக்டிவ் வரும் அப்படின்னு பார்த்தா, மே 8 2025லேருந்து இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இல்லாமல் அடிஷ்னல் நியூஸ் இது. ஆஸ்பிரண்ட்ஸ், க்ளீன் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ் வேணுன்றதுக்காக கேட்டகரி 2 ஒன்றும் இல்லை, கேட்டகரி 2 ஆஃப் கோல் கேசிஃபிகேஷன் ஃபினான்சியல் இன்சென்டிவ் ஸ்கீம், கோல் கேசிஃபிகேஷன் ஃபினான்சியல் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு கீழே ஒரு சில அப்ளிகன்ஸ்னால் கம்பெனி, இந்த ஜேஎஸ்பி, நியூ ஏரா கிளீன்டெக், கிரேட்டா எனர்ஜி, இதோட ஹெட் குவார்ட்டர் சென்னை, நியூ ஏரா மும்பை, ஜேஎஸ்பி டெல்லி, இந்த 3 கம்பெனி தான் அந்த அப்ளிகன்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி செலக்டட் அப்ளிகன்ஸ் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா கோல் கேசிஃபிகேஷன் ஃபினான்சியல் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு கீழே க்ளீன் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவை கொண்டு வரதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. புரிஞ்சுதுங்களா. இந்த அக்ரிமெண்ட் பேர் என்னன்னு பார்த்தா கோல் கேசிஃபிகேஷன் பிளான்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட். கோல் கேசிஃபிகேஷன் பிளான்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்டை கேட்டகரி 2 ஆஃப் கோல் கேசிஃபிகேஷன் எஃப்ஐஎஸ் கீழே ஒரு செலக்டட் அப்ளிகன்ஸ் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் என்ன பண்ணியிருக்காருன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு. நியூ ஏரா கிளீன்டெக், ஜிண்டால், கிரேட்டா எனர்ஜி, இந்த 3 அப்ளிகன்ட் தான் அவங்க. இந்த கோல் கேசிஃபிகேஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்களா, ஒரு சில பேர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க எல்லாத்தையும். நமக்கு டைம் இல்லை, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியணுமோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கார்பன் இருக்குது இல்லைங்களா, கறி அப்படின்வாங்களே நிலக்கரி மாதிரி, அந்த மாதிரி கார்பன் பேஸ்டு ரா மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இதை எரிக்கிறது மூலியமாக தான் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பவர்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எரிக்கிறதுக்கு பதிலாக இதை ப்ராசஸ் பண்ணி கார்பன் மெட்டீரியலை ஃபியூயல் கேஸாகவும் சிந்தசிஸ் கேஸாகவும், ஃபியூயல் கேஸ் அப்படின்னா சிந்தசிஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கோலை ப்ராசஸ் பண்ணி ஃபியூயல் கேஸாக மாற்றுறதுக்கு பேர் தான் கோல் கேசிஃபிகேஷன். எரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ப்ராசஸ் பண்ணி ரா மெட்டீரியலை ஃபியூயல் கேஸாவோ இல்லை சிந்தசிஸ் கேஸாவோ மாற்றுறதுக்கு பேர் தான் கோல் கேசிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எரிக்கிறத விட கொஞ்சம் க்ளீனர் ஆப்ஷன், அது என்விரான்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்றாங்க. ஓகேங்களா. இதுதான் இதோடைய கான்செப்ட். இதுக்காக தான் இந்த 3 கம்பெனி கூட மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் எஃப்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் நியூஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூலிமா ஒரு 8500 கோடி 2024 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் டன் கோல் கேசிஃபிகேஷனை 2030க்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 8500 கோடி இதுக்காக தான் 2024 ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணி இந்த எஃப்ஐஎஸ் ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்டு இப்போ கேட்டகரி 2 தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா. அதே மாதிரி கேட்டகரி 1 இருக்குது, கேட்டகரி 2, கேட்டகரி 3 எல்லாம் இருக்குது. நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஓகே. இப்போ நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணது கேட்டகரி 2ல் இருக்கக்கூடிய கேட்டகரி 2ல் ஒரு 3 கம்பெனிஸ் கூட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் யாருன்னா கிசான் ரெட்டி, செகந்திராபாத், தெலுங்கானா அவங்களுடைய தொகுதி. இப்போ புரியுதா பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. கோல் கேசிஃபிகேஷன் பிளான்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்டு. எதுக்காகனா கோல் கேசிஃபிகேஷன் ஃபினான்சியல் இன்சென்டிவ் ஸ்கீமில் மூலிமா க்ளீன் கோல் டெக்னாலஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த கேசிஃபிகேஷன் ப்ராசஸ். அது என்னென்ன கம்பெனினா இந்த 3 கம்பெனி கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ல் மொத்தமாக 8500 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் இந்த எஃப்ஐஎஸ் ஸ்கீமை கொண்டு வரதுக்கு. அது என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்டெக் அப்படிங்கிற கம்பெனியை மட்டும் இங்கே பார்த்தலாம். நம்ம மைண்ட் மேப்பில் பார்த்துட்டு வந்து திருப்பி இங்கே பார்க்கலாம். இன்டர்டெக்ன்றது ஒரு குளோபல் அஷ்யூரன்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இவங்க அதானி குரூப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து கோரு. நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் மேப்பில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இங்கிலாண்டை சார்ந்த இன்டர்டெக் அப்படிங்கிற அஷ்யூரன்ஸ் கம்பெனி அதானி கிரீன் எனர்ஜிக்கு வாட்டர் பாசிட்டிவ் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எதுக்காகனா இவங்க
14 ஜிகாவாட் ஆப்பரேஷனல் போர்ட்ஃபோலியோ டு வாட்டர் பாசிட்டிவ். வாட்டர் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸுக்கு 100 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 100 லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, 100 லிட்டருக்கு மேலே ஃப்ரெஷ் வாட்டரை அவுட்புட்டாக வந்துச்சுன்னா, அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அடிஷ்னலாக நீங்கள் 100 லிட்டருக்கு மேலேயும் வாட்டரை வெளியே எடுக்கிறீங்க, ஃப்ரெஷ் வாட்டராக ரீயூசபிள் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வாட்டர் பாசிட்டிவ். அப்போ இவங்க இந்த கம்பெனி நடத்துறது மூலிமா வாட்டர் ஸ்கேர்சிட்டி பிரச்சனை வராது. வாட்டர் அவங்க யூஸ் பண்ணுறத விட அதிகமாக போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் வாட்டர் பாசிட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த மாதிரி தான் அந்த ஆஸ்பிரண்ட் கேட்டாங்க. ஸோ இனிமேல் முடிஞ்சால் டைம் பாருங்கள், இந்த வீடியோ டைம் அதிகமாக போயிடும் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால். அதனால் கொஞ்சம் நான் மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ரினியூவபிள் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் டு அச்சீவ். இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் டு அச்சீவ் இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட்டு, இந்தியாவில் ஃபஸ்ட்டுலாம் இப்போ அடுத்து போய் பார்க்க போகிறோம். டீட்டெயில் கண்டென்ட்டில் வாங்க போகலாம். இந்த அதானி குரூப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அகமதாபாத், குஜராத் ஹஸ்பண்ட்ஸ். ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி உலகத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி பண்ணியிருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த ஃபஸ்ட்டு கம்பெனி உலகத்தில் அதானி கிரீன் எனர்ஜி தான் ஃபஸ்ட்டு ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ரினியூவபிள் எனர்ஜி இந்தியாவிலையும் வேர்ல்டுலேயும் இவங்க தான் ஃபஸ்ட்டு, இந்தியாவிலையும் இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேர்ல்டுலே இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசரில் இவங்க ஃபஸ்ட்டு. ரினியூவபிள் எனர்ஜி ஒன் அண்ட் ஒன்லி ரினியூவபிள் எனர்ஜி இன் இந்தியா இவங்க தான். இந்த அதானி குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 25 to 26 தான் இவங்களுக்கு டார்கெட்டாக இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. அதனால தான் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. இது மேபி ஒரு முழு கம்பெனிக்கு எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு டார்கெட்டாக இருந்தால் எக்ஸாமில் கேட்பாங்க. இவங்க ஒரு கம்பெனி இண்டிவிஜுவல் டார்கெட்லாம் நம்ம கம்பெனி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. வாட்டர் பாசிட்டிவ் என்ன வாட்டர் பாசிட்டிவிட்டிக்கான டெஃபினேஷன் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியும் வெளியே போகக்கூடிய தண்ணியும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தா, யூஸ் பண்ணுறத விட வெளியே அவுட்புட்டாக வரக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? யூஸ் பண்ணுறதுக்கும் என்விரான்மெண்டலுக்கு ரீஸ்டோர் பண்ணுறதும் அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய டெஃபினேஷன். அண்டு நம்ம அதில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அகமதாபாத், குஜராத். ஸோ இது வந்து நியூஸுக்கு மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தியாவும் சிலே அப்படிங்கிற கண்ட்ரியும் TOR அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காகனா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுக்காக. காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது ஆன்சராக இருந்துச்சு. ஸோ டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதுக்காக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 கண்ட்ரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் எதற்காகனா இந்த CEPA அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. MOUன்ற மாதிரி TOR அப்படிங்கிற ஒரு டர்மை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவுக்கும் சிலேக்கும் நடுவில். இந்த TOR அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இது PTAன்னு சொல்லியிருந்தாங்க. என்னது ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு 2006லேருந்து இதை வச்சுட்டு இருந்தாங்க. லேட்டர் பார்ட்டு தான். ஓகேங்களா? லேட்டர் பார்ட்டு தான் இவங்க இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா TORஆ கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த இயரில் எப்படியெல்லாம் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. நீங்கள் வேணால் இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக இப்போ இதெல்லாம் நெகோஷியேட் பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் நான் உங்கள் கண்ட்ரி சார்பாக இதை பண்ணுறேன், நீங்கள் எங்கள் கண்ட்ரி சார்பாக இதை பண்ணலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் இந்த மாதிரி கொண்டு போகலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா? அது நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த நெகோஷியேட் பண்ணுறதுக்கு இந்தியா சார்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இருக்கார் இல்லையா? அவருடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியான விமல் ஆனந்தோ, அதே மாதிரி சில்லேவுடைய அம்பாசிடராக டு இந்தியா, சில்லே சார்ந்து அம்பாசிடர் டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜூனாங்லோ அவரும் வந்து இந்த சைனிங்கே பண்ணியிருக்காங்க. இந்த TOR சைனர், டர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இவங்க வந்து சில்லே சார்பாக பேசுவாங்க, விமல் ஆனந்த் நம்ம நாட்டு சார்பாக பேசுவாங்க. இதுதான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மூலிமா நடந்த ஒரு TOR சைனிங். ஓகேங்களா?
எம்ஓயு கிடையாது, டிஓஆர். இதுக்கு முன்னாடி பிடிஏவாக இருந்து இப்போ டிஓஆராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எப்போ இந்த நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தா மே 26, 2025. ஸோ நம்ம சொன்னிருந்தோம் இல்லைங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க வேண்டியது டிஓஆர் சைன் பண்ணப்பட்டுச்சு இந்தியாவுக்கும் சில்லேக்கு நடுவில். எதுக்குன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் நம்ம படிப்போம். ஒரு வேளை டெப்த்தாக கேட்டால் என்ன பண்ணுறதுன்றதுக்கு சொன்னால் யார் சைன் பண்ணாங்க, எந்த டேட்டு, இதுக்கு முன்னாடி பிடிஏவாக இருந்தது, இந்த டேட்டாவெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா, டீட்டெயில்டு இது. பட் ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேட்டா மட்டும் படித்தா போதும். நமக்கு சில்லேயோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிகோ. ஃபாண்ட் அப்படிங்கிறது பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்ரெடி 24 மினிட்ஸ்க்கு மேலே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் குயிக்காக போகலாம். இப்போ மும்பை மகாராஷ்டிரா இருக்குது இல்லைங்களா ஆஸ்பிரண்ட்ஸ், மகாராஷ்டிராவில் சிட்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது. நம்ம ஊரில் சிப்கார்ட் மாதிரி அவங்க ஊரில் சிட்கோ, அதாவது சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது பேர் மும்பை கவர்மெண்ட்டோடது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 ஃபாரின் காலேஜ், யூகே அண்ட் ஆஸ்திரேலியா 2 ஃபாரின் காலேஜ் கூட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க மும்பை மாதிரி நாவி மும்பைன்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த நாவி மும்பையில் அவங்களுடைய காலேஜை கட்டுறதுக்காக ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த நாவி மும்பையில் கட்டக்கூடிய காலேஜ், அந்த 2 காலேஜ் என்ன என்ன அப்படின்னு பார்த்தா யூனிவர்சிட்டி ஆஃப் யார்க், யூகே சார்ந்த காலேஜ். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. இதை நம்ம சிஏல ரேங்கிங்கில் படிச்சிருக்கோம், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஸோ இதுலேயே ஒன்று டாப்பில் வந்துச்சு போன வருஷம். அந்த காலேஜும் யூனிவர்சிட்டி ஆஃப் யூகே 2 காலேஜும் நாவி மும்பையில் காலேஜ் செட் பண்ண மும்பை கவர்மெண்ட் சார்பாக சிட்கோ அப்படிங்கிற கார்பரேஷன் இந்த 2 கண்ட்ரி கூடயும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கு. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் நியூஸு. ஸோ குயிக்காக பார்த்துலாங்களா. சிட்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூகே ஆஸ்திரேலியா கூட இந்த 2 காலேஜ் கூடயும் சேர்ந்து அவங்க கேம்பஸை 1500 கோடி ஈச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே நேவி மும்பையில் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக கட்ட போகிறாங்க அப்படிங்கிறதான் நியூஸ். அதாவது எஸ்பிஓஎஃப் ஆக்ரோஸ்மார்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப், ஏஏ பவர் பண்ண ஆப், ஆல் இன் அக்ரிகல்ச்சர் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெங்களூரை சேர்ந்த பெல்காவி கர்நாடகா சேர்ந்த பெல்காவியை சேர்ந்த எஸ்பிஓ ஆக்ரோஸ்மார்ட் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்டு ப்ரிசிஷன் ஃபார்மிங் டூல்ஸ், இது 3ஐயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராக்டிஸஸை அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான். த்ரோ இரிகேஷன் இன்டகிரேஷன் ஆஃப் இதெல்லாம் ஏஐ ஐஓடி ப்ரிசிஷன் ஃபார்மிங் டூல் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி அந்த ஃபார்மிங் ப்ராசஸை நெக்ஸ்ட் லெவல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எஸ்பிஓஎஃப் ஆக்ரோஸ்மார்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் இன் ஒன் அக்ரிகல்ச்சர் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெல்காவின்னு சொன்னோம் இல்லையா கர்நாடகா, அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இதை லான்ச் பண்ணுறாங்க. பப்ளிக் ஒர்க் மினிஸ்டர் இருக்காங்க கர்நாடகாவுக்கு, சதீஷ் ஜர்கோலி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பப்ளிக் ஒர்க் மினிஸ்டர். அவர் முன்னாடி இந்த ஆப்பை இந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறீங்க நீங்கள், கரெக்டுங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக பண்ணலாமா, எக்ஸாம் பாயிண்டில் பார்க்கலாமா அப்படிங்கிறத. டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும் டீட்டெயிலாக பார்த்தா கண்டிப்பாக. ஸோ எஸ்பிஓஎஃப் ஆக்ரோஸ்மார்ட் ஆப்பு, எஸ்பிஓஎஃப் ஆக்ரோஸ்மார்ட் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கு. ஏஏ பவர்டு ஒரு ஆப்பு ஃபார்மிங் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ண இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக இந்த நியூஸ் மேப்பில் பார்த்தா. ஆஸ்பிரண்ட்ஸ் இது கண்டிப்பாக குழப்பத்தை உண்டாகக்கூடிய ஒரு நியூஸ் தான். நான் புரிகிற மாதிரி சிம்பிளாக கொடுக்குறேன். அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் படிச்சிருப்போம் நம்ம ஃபிசிக்ஸில். இன்டர்நேஷ்னல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, எங்கே இதை நடந்துச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் எங்கே நடந்துச்சுன்னா சவுத் ஃப்ரான்ஸில். ஒரு 30க்கும் மேற்பட்ட கண்ட்ரி இந்த ப்ராஜெக்டை பேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 30க்கும் மேற்பட்ட கம்பெனி. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஃபியூஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கண்டுபிடிச்ச ஒரு மேக்னெட். அதை நான் மைண்ட் மேப்பில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த மேப் மூலிமா
அந்த மேக்னெட் மூலியமா சூப்பர் ஹாட் பிளாஸ்மா பார்ட்டிகல் இருக்கு இல்லையா? அது கன்ஃபைன் ஆயி, அதாவது கம்பைன் ஆயி, ஃபியூஸ் ஆயி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுமா. கம்பைன் ஆயி, ஃபியூஸ் ஆயி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமா இருந்தது இந்த மேக்னெட் தான் இந்தியா கூட சேர்ந்து டெவலப் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் அந்த மேக்னெட் பேர் என்னன்னா, சென்ட்ரல் சோலினாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் சோலினாய்டு மேக்னெட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் அண்ட் டெஸ்டட் பை யுஎஸ்ஏ, அசெம்பிள்டு இன் சவுத் பிரான்ஸ். எப்போ இது ஸ்டார்ட் அப் ஆகும் இந்த பேஸ் அப்படின்னு பார்த்தா, ப்ராஜெக்ட் 2033 தான் பிகைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கே டெஸ்ட் பண்ணாங்க, கம்ப்ளீட் பண்ணி யுஎஸில் அசெம்பிள் பண்ணது சவுத் பிரான்ஸில் 2033 ஸ்டார்ட் அப்பாக வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து உங்களுக்கு கான்செப்டை கிளியராக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? அதுக்குள்ளே போகலாம். அந்த லேப் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, டெஸ்டிங் லேப் மாதிரி, அதுக்கு பேர் ஐடிஇஆர் டொக்கமாக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? படித்து பார்த்துக்கோங்க, பிடிஎஃப்லையோ இல்லை இந்த வீடியோ பாஸ் பண்ணியோ படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐடிஆர் டொக்கமாக் இப்போ நான் பார்த்தோம்ல அந்த ரூம் பேர். ஓகேங்களா? சவுதர்ன் ஃப்ரான்ஸில் இருக்குது. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் சோலினாய்டு இந்தியா கூட சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் சொன்னோம் இல்லையா? அதை வந்து இந்த ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, பிளாஸ்மா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஹீட்டை அதிகமாக ஹோல்ட் பண்ணி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்ட்டிகல்ஸை ஜாயின் டுகெதர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணணும் எனர்ஜியை. ஓகேங்களா? அதிகமான பிளாஸ்மா ஹீட்டை ஹோல்ட் பண்ணி வெரி ஹாட்னு சொல்லியிருக்காங்க. வெரி ஹாட் பிளாஸ்மாவை அந்த ஹீட்டை ஹோல்ட் பண்ணி, ஸோ தட் பார்ட்டிகல்ஸை ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கு இந்த மேக்னெட் யூஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்னன்னா, கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் ஒரு சில நேரத்தில் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பவர்ஃபுல் ஃபியூஷன் எனர்ஜி இது. ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட வேர்ல்டு லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராஜெக்ட் இது. ஸோ அதை கண்ட்ரோல்டாக பண்ணணுன்றதுக்கு தான் இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது அவ்வளோ எனர்ஜியை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த பவர்ஃபுல் மேக்னெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் சன் ஸ்டார்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜிக்கு அளவுக்கு இந்த பவர் இருக்குமா. இதில் ஒரு 50 மெகாவாட் இன்புட்டாக நம்ம கொடுத்தா 500 மெகாவாட்டாக அவுட்புட்டாக வருதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்டில் 50 மெகாவாட் இன்புட்டாக கொடுத்தா 500 மெகாவாட்டாக வருதான் வெளியே. ஓகேங்களா? இந்த காம்பனண்ட் பில்டு பை இந்தியா நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா கிரையோஸ்டாட் காம்பனண்ட் பில்டு பை. இந்த ப்ராஜெக்டுக்காக இந்தியா பில்ட் பண்ணக்கூடிய காம்பனண்ட் பேர் என்னன்னு கேட்டால் கிரையோஸ்டாட். மேலோட்டமாக ரஃபாக இந்த நியூஸ் இன்னொரு டைம் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது ஆஸ்பிரண்ட்ஸ், ஏடிபி இருக்கு இல்லைங்களா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட 58வது ஆனுவல் மீட்டிங் ஆஃப் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். 58வது ஆனுவல் மீட்டிங் ஆஃப் போர்ட் கவர்னர் மீட்டிங் வந்து மிலான், இத்தாலியில் நடக்குது. எங்கே நடக்கல? மணிலாவில் நடக்கல, மிலான் இத்தாலி நாட்டில் நடக்குது. ஓகேங்களா? இந்த மீட்டிங்க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் டுமாரோ. இந்தியா சார்பாக நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் அடிஷ்னலாக டெப்த்தாக கேட்டால் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிலான் இத்தாலியில் தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. அதோடைய கன்வென்ஷன் சென்டர் அலியன்ஸ் மிக்கோ மிலான் கன்வென்ஷன் சென்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல இதோட தீம் பார்த்தாச்சு, பில்டிங் டுமாரோ. மசட்டோ காண்டா யார்? இந்த மசட்டோ காண்டானா இவர் தான் இப்போ பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஜப்பானை சேர்ந்தவர் இவர். ஓகேங்களா? ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை நடக்குதுன்னா, மே 4லேருந்து மே 7 வரை தான் இந்த மீட்டிங் நடக்குது மிலான் இத்தாலியில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சில விஷயங்கள் டெப்த்தாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிர்மலா சீதாராமன் இந்த மினிஸ்டர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. இவங்க நம்ம இந்தியா சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024 நம்ம கமிட் பண்ண லோன் கிராண்ட் அண்ட் அதர் அசிஸ்டன்ட், நம்ம கொடுத்தது வாங்கினது கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா $5 பில்லியன்.
ஏடிபி கூட இந்தியா கமிட் பண்ணது. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் இது எல்லாம் கிராண்ட்ஸ், லோன்ஸ், அசிஸ்டன்ட் எல்லாமே இந்தியாவுக்கு. உலகம் ஃபுல்லா கிடையாது. இந்தியாவுக்கு. ஓகே. உலகம் ஃபுல்லா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பாருங்க இந்த ஃபினான்ஷியல் 2024 ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட போர்ட் ஆஃப் ஆர்பிஐ கவர்னர் ஏடிபி சொல்லியிருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா நெட் இன்கம் அலோகேஷன் சொல்லுவாங்க. நெட் இன்கம் அலோகேஷன் இருக்கிறதுலே ஹையஸ்ட் 60 வருஷம் ஹிஸ்ட்ரியில ஹையஸ்ட் இந்த வருஷம் நெட் இன்கம் அலோகேஷன் எவ்வளோ அப்படின்னா 1.54 பில்லியன், அதாவது 1.539 பில்லியன் யூஎஸ்டி இன்கம்லேருந்து அலோகேட் பண்ணது. ஓகேங்களா? அதுதான் ஐ நெட் இன்கம் அலோகேஷன் சொல்லியிருக்காங்க. 60 வருஷம் ஹிஸ்ட்ரியிலே ஏடிபி மொத்தமாக வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணதில்லை. இந்தியாவுக்கு கொடுக்கல் வாங்கல் எவ்வளோனா 5 பில்லியன் யூஎஸ்டி. மசடோ காண்டா அவர் தான் ஏசியன் டெவலப்மெண்ட்டோடைய பிரசிடென்ட், ஜப்பானை சேர்ந்தவர். மிலான் இத்தாலியில் இந்த மீட்டிங் நடக்குது. 58th மீட்டிங். இது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம். 58th மீட்டிங். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாங்களா? இது இந்த டைட்டில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். குவாட் கண்ட்ரிஸ் சில கண்ட்ரிஸ் இருக்குது. அவங்க டேபிள் டாப் எக்ஸசைஸ்ன்றதை யூஎஸில் இருக்கக்கூடிய ஹவாய் சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஹவாய் சிட்டியில் டேபிள் டாப் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணது யாருன்னா குவாட் கண்ட்ரிஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐபிஎல்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ஐபிஎல்னா என்ன, இந்தோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க். ஐபிஎல்னா இந்தோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்கை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸில். எங்கே ஹவாயில் நடந்திருக்கு இந்த எக்ஸசைஸ். ஓகே, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் அடிஷ்னலாக இது வந்து உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏடிபி எவ்வளோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் கூட போய் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்போயே வீடியோ டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சு. ஃபுல்லாக எவ்வளோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வருஷம் மீட்டிங் எப்போ இது கேட்க வாய்ப்பு இருக்குது எக்ஸாமில். உஸ்பெகிஸ்தான் இப்போ நடந்து எத்தனாவது மீட்டிங்னா 58th மீட்டிங்கு. அடுத்த வருஷம் 59வது மீட்டிங் எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிறத சொல்லணும். மே 3லேருந்து 6 வரை 2026. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் அதான் இப்போ பார்த்த நியூஸ் பாருங்கள். குவாட் டேபிள் டாப் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா குவாட் இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஏபிசிஎஸ்எஸ், ஏசியா பசிபிக் சென்டர் ஃபார் செக்யூரிட்டி ஸ்டடீஸ். ஓகேங்களா? யூஎஸ்ஏல இருக்குது. அங்கே தான் இந்த குவாட் யார் யாருன்னு பார்த்தா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ்ஏ. இது கூட கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குவாட் மாதிரி ஸ்குவாட்னு ஒன்று இருக்குது. அதில் சவுத் கொரியான்னு ஒரு கண்ட்ரி வரும். ஓகேங்களா? குவாட் மாதிரி ஸ்குவாட்னு ஒரு கண்ட்ரி, ஸ்குவாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஓகே, சரி. இந்த இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லைங்களா? மாரிடைம் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், ரியல் வேர்ல்டு மாரிடைம் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் செனரியோஸ்க்காக சிமுலேட் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேங்களா? திடீர்னு எதாவது டிசாஸ்டர், வெள்ளமோ வாரோ ஏதோ வந்தால் அந்த டைமில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சிமுலேட் பண்ணி பார்க்குறது தான் இந்த இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்குடைய பர்பஸ். ஸோ இது இந்த ஐபிஎல்என் மூலிமா நான் சொன்ன மேலோட்டமாக சொல்லிட்டேன். அது இவங்க ஃபார்மலாக டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. HADR அப்படின்னா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். அதுதான் இந்த மாதிரி டிசாஸ்டர்லேயோ இல்லை ஒரு வார்லேயோ நம்ம ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் பண்ணுறது தான் ஆர்டர். இந்த எக்ஸசைஸோட நோக்கமே அதுதான். ஓகேங்களா? அது நம்ம சிட்டி அவாய்ன்னு சொன்னோம். அந்த பேர் பர்டிகுலராக உங்களுக்கு வேணும்னா ஏசியா பசிபிக் சென்டர் ஃபார் ஸ்டடீஸ் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் ஹொனோலு அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு கேம்பஸ் மாதிரி ஹொனோலுங்கிற இடம் ஹவாய் சிட்டியில் இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுது. அதில் தான் இந்த ஐபிஎல்னு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்பஸ் நான் திருப்ப எத்தனை சொல்லுது அதுதான். இதை பாருங்கள், இதோட கீ ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, அப்படியே படிச்சுக்கோங்க. வேணா படிச்சுக்கோங்க. ஸோ ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அப்படிங்கிறவர், கார்டினல் ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் இவர் தான்
கத்தோலிக் சர்ச்சுடைய 267வது போப்பா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. முக்கியமான நியூஸு. ஏன் அப்படின்னா, போப் பிரான்சிஸ் என்ன பண்ணார்னா, இறந்துட்டார் 21 ஏப்ரல் இன்னைக்கு. ஓகேங்களா? அவர் இறந்துட்டதுனால அந்த இடத்துக்கு இப்போ 267வது ஆளாக கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டினல் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டினல் ராபர்ட் கூட. இதில் என்ன ஹைலைட்டுன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரம் யூஎஸ்ஏ, அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு போப் இவர் தான். ஓகே, இந்த நியூஸ் இவ்வளோ தான் முக்கியமானது நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், மைண்ட் மேப்லேயும் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 267வது போப்பா நம்ம கார்டினல் ராபர்ட் வந்திருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரம் யூஎஸ்ஏ போப் பிரான்சிஸை சக்சீட் பண்ணி. அவரை பற்றி, அவர் வரலாறை பற்றிலாம் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் படிச்சுக்கோங்க. சிபிஐயோடைய டைரக்டராக பிரவீன் சூத் இருந்துட்டுருக்காரு. பிரவீன் சூட். ஓகே, அவரை வந்து 1 இயர் இன்னொரு 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா, கர்நாடகா கேடரை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். வேகமாக போகலாம். ஜிஆர்எஸ்சி அப்படிங்கிற கம்பெனி நமக்கு தெரியும். கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் இருக்குது. இது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, அர்னாலா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆன்டி சப்மெரைன் வார்ஃபேர் சேலோ வாட்டர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆன்டி சப்மெரைன் வார்ஃபேர் சேலோ வாட்டர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த வார் கிராஃப்டை இந்தியன் நேவிக்கு கொடுத்தது ஜிஆர்எஸ்சி. 8 இது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆன்டி வார் சப்மரைனை இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பேர் அர்னாலா. இந்த அர்னாலாவுடைய ஸ்பெஷல் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வேர்ல்டுலே மோஸ்ட் சைலண்ட் ஷிப். சவுண்டே இல்லாமல் போகக்கூடிய சைலண்ட் ஷிப்பு இந்த ஷிப்பு. அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் இந்தியன் நாவல் வார்ஷிப். இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய வார்ஷிப்பில் இதுதான் லார்ஜஸ்ட். 76 மீட்டர் லாங், 77.6 லாங்கு, 10.5 மீட்டர் அகலம். ஓகேங்களா? இதுதான் வார்ஷிப்பு. எந்த லார்ஜஸ்ட் வார்ஷிப்பில், எந்த வார்ஷிப்பில் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ப்ரொபல்னா இயங்குறது. டீசல் இன்ஜின் மூலிமா வாட்டர் ஜெட், டீசல் இன்ஜின் வாட்டர் ஜெட் காம்பினேஷனில் இயங்கக்கூடிய நாவல் ஷிப்பில் லார்ஜஸ்ட்டுன்றது இந்த அர்னாலா தான். நமக்கு தேவை இந்த அர்னாலாவை லான்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னா ஜிஆர்எஸ்சி, வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவை சேர்ந்த கம்பெனி. ஓகேங்களா? இதுதான் மோஸ்ட் சைலண்ட் ஷிப், லார்ஜஸ்ட் நாவல் ஷிப். ஓகேங்க, யாருக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் நேவிக்கு. ஓகே, எந்த இடத்துல, ஓகே முக்கியமான விஷயமே மறந்துட்டு பார்த்தீங்க, எந்த இடத்துல வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, காட்டுப்பள்ளி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி எம்என்எஸ் எல்என்டி ஷிப்யார்டில், எம்எஸ்எல்என்டி ஷிப்யார்ட் லிமிட்டில் காட்டுப்பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷிப்யார்டுக்கு தான் இந்த கப்பலை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜிஆர்இஎஸ்சியை பற்றி ஸ்டாட்டிக் கொடுத்துருக்காங்க. மேலே இப்போ இந்த வார்கிராஃப்ட் இந்த அர்னாலாவை பற்றி கொடுத்துருக்காங்க. எங்கே வந்திருக்கு, என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன லோ இன்டென்சிவ் மாரிடைம் ஆப்ரேஷனுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. லோ இன்டென்சிவ் மாரிடைம் ஆப்ரேஷனுக்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் சர்வைலன்ஸ், சர்ச், ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது இருக்கிறதே சைலண்ட்டான ஷிப்ன்றதுனால சர்வைலன்ஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலிமா ரெடி பண்ண ஒரு ஷிப்பு. ஸோ நிறைய டைம் போயிட்டு இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. இந்த 2 நியூஸுக்கு சேர்ந்த மைண்ட் மேப்புங்க இருக்குது. இந்த சிபிஐ டைரக்டராக பிரவீன் சுத்தா 1 வருஷத்துக்கு ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவி இந்த அர்னாலாவை ஜிஆர்எஸ்சி கம்பெனிக்கிட்ட இருந்து காட்டுப்பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எல்என்டி ஷிப்யார்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ்பிரன்ஸ் சர்வம் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட அந்த ஒரு ஏஐ கம்பெனி இது, சர்வம் ஏஐ அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புல்புல் வெர்ஷன் 2 அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஏஐ பேஸ்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல். நம்ம ஒன்று டெக்ஸ்ட் பண்ணால் அதை வந்து ஸ்பீச் பண்ணோம் இல்லையா? இப்போ இதுலேருந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இந்த இடத்துல இங்கே இருக்கும் அந்த ஆப்ஷன், அதை இதை எடுத்து விட்டுனா அங்கே வரும் பாருங்கள். இதை கொடுத்து அங்கே ரீட் அவுட் பண்ணுதுங்களா? இப்போ இது ரீட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த லோடிங் ஆனதும். ஓகே, அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ரீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு
சர்ச் இன்ஜின் தான். அதாவது ஒரு ஏஐ பேஸ்டு மாடல் தான் இந்த புல்புல் வெர்ஷன் 2 ரெடி பண்ணுது சர்வம் ஏஐ. இது வந்து ரொம்ப ஒரு கம்ப்யூட்டர் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இது. ஒரு நீங்கள் ஒரு அந்த டோன் தெரியும்ல, கம்ப்யூட்டர் பேசக்கூடிய டோனு, அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நேச்சுரல் சவுண்டிங் ஸ்பீச்சாக கொண்டு வர்றது. டிஜிட்டல் வாய்ஸ், இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இது ரீட் பண்ணுறது டிஜிட்டல் வாய்ஸ், சர்வம் ஏ லான்ச்சஸ் அந்த மாதிரி வரும் அது, ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேனோ அந்த மாதிரி நேச்சுரல் சவுண்டில் கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த புல்புல் வெர்ஷன் 2 சர்வம் ஏஐ தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 11 லாங்குவேஜ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 11 லாங்குவேஜஸ்க்கு இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, அந்த 11 லாங்குவேஜ், ஹிந்தி, மராத்தி, ஒடியா, தமிழ், பெங்காலி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், குஜராத்தி, இங்கிலீஷ், இந்த 11 லாங்குவேஜஸ்க்கு இதை ட்ரை பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அடிஷ்னல் டேட்டா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கன்னடா பேஸ்டு சர்வம் ஏஐ என்ன பண்ணுறாங்க, புல்புல் வெர்ஷன் 2 லான்ச் பண்ணுறாங்க. இது ஏஐ பேஸ்டு டெக்ஸ்ட்டு ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல். இதை ஹியூமன் லைக் ஸ்பீச்சாக கொண்டு வரதுக்காக ஒரு 11 இந்தியன் லாங்குவேஜஸில் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்பிச்சரி. இவர் வந்து ஜெர்மனை சேர்ந்த ஒரு ஃபார்முலா 1 ரேசர். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசன் ரிச்சர்ட் மாஸ். ஃப்ரான்ஸ் கனாஸில் இறந்துருக்காரு. இவர் ஃபார்முலா 1 ரேசர் ஜோசன் ரிச்சர்ட் மாஸ், ஜெர்மனை சேர்ந்த F1 ரேசர். அவர் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸும், அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் ஆஃப் லே மனாஸ் 1989 பண்ணியிருக்காரு. 1975 தான் அந்த ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காரு. பிறந்தது ஜெர்மனி, இறந்தது ஃப்ரான்ஸில். இந்த ஆத்தர் அங்கே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஆஸ்பிரண்ட்ஸ். கவுனியான் ஷெரீஃப் எம் அப்படிங்கிறவர், ஷெரீஃப் எம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷெரீஃப் எம்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக்கு எழுதுறாரு, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஃபைல்ஸ் த இண்டியன் சீக்ரெட்ஸ் ஆஃப் குளோபல் ஜெயிண்ட் அப்படிங்கிறது அந்த புக்கு பேர். ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஃபைல்ஸ் த இண்டியன் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஏ குளோபல் ஜெயிண்ட் என்ற புக்கை ஷெரீஃப் எம், கவுனியான் ஷெரீஃப் எம் அப்படிங்கிற ஆத்தர் பண்ணியிருக்காரு. ஜுகர்நெட் புக்ஸ் அப்படிங்கிறவங்க இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது கம்பெனி, புக் பப்ளிஷிங் கம்பெனி. ஓகே, ஸோ அதே தான் இங்கே இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மெடிக்கல் டிவைஸ் கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு புக்காக அது. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னொரு நியூஸாக இருக்குது. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜை வாங்கிக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு கோல்டு உடம்புக்கு சரியில்லாம மாதிரி போயிட்டுருக்கு. மேபி 1 or 2 days அப்படி டிலே ஆகும். பட் ஆனால் 15 வரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 1 or 2 days அந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதை நான் முடிஞ்ச வரை முடிச்சிடுறேன் இப்போ இன்றைக்கி நாளைக்குள்ளே, நல்லா ஓரளவுக்கு சுமாராக இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மண்டேலேருந்து ரெகுலராக அந்த டேவை கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறேன். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணால் ஓகே. ஸோ அதில் உங்களுக்கு குவிஸஸ், நிறைய ஆப்ஷன்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், டெய்லி ஸ்கூப், வீக்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி அதை மந்த்லி ஸ்டடி PDF தனியாக இருக்கும், பேங்கிங் PDF தனியாக இருக்கும், பாக்கெட் PDF ரிவிஷனுக்காக தனியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வாங்குறீங்களோ வாங்கலையோ அது வேறு, அது என்னுடைய ப்ரொமோஷன். அஃபேர்ஸ் க்ளவுடுக்காக அவங்க எனக்கு இந்த கண்டென்ட் யூஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நல்ல வீடியோவில் அதை பேசி தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் த அஃபேர்ஸ் க்ளவுடு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பாஸ் பண்ணவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதோட குவாலிட்டியை உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. நான் இதை அக்செப்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் இவங்களோட குவாலிட்டி தான், ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், செகண்ட் வேர்ல்டு வார் மே 8லேருந்து 9, அந்த செகண்ட் வேர்ல்டு வாரை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ரிமெம்பரன்ஸ் அண்டு ரெக்காலினேஷன் ஃபார் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லிவ்ஸ், அவங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கான நினைவு தினமாக மே 9 அண்டு மே 8 அண்டு 9 கொண்டாடுறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வேறு நடந்துச்சு, 1939லேருந்து 1945லேருந்து நடந்துச்சு, ஓகேங்களா? இதில் விக்டிமாக ஆனவங்க அரௌண்ட் 40 மில்லியன் சிவிலியன்ஸும் 20 மில்லியன் சோல்டர்ஸும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 80வது ஆனிவர்சரி, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு 80வது ஆனிவர்சரி இப்போ போயிட்டுருக்கு 2025ன்றது. யுனைடெட் நேஷன் வந்து இதை கொண்டாடி, இந்த டேவை எடுத்து நினைவு தினமாக
ரிமெம்பரன் பண்ணுறது 60வது வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. 80வது ஆனிவர்சரி இந்த வேர்ல்டு வாருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணி 2005லேருந்து, அதாவது அந்த டே அப்சர்வ் பண்ணது 2005. பட் இந்த வேர்ல்டு வார் எண்ட் ஆகி, ஓகே, இந்த யுனைடெட் நேஷன் இந்த ஆனிவர்சரியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 60வது ஆனிவர்சரியாக இதை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம செக்ரட்டரி ஜெனரல் யார்? யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் அந்தோனியோ குட்டரஸ். நியூயார்க்கை சேர்ந்தவர் இவர். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யுனைடெட் நேஷனுக்கு. அன்டோனியோ குட்டரஸ் எந்த ஊருன்னு நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நாங்கள் சொன்னால் மறந்துடுவோம். நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் இதை பார்த்துட்டேன், இவர் எந்த ஊருன்றது. நீங்களே கூகுள் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1945 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வார பற்றின முக்கியமான இம்பார்ட்டன்ஸ்லாம் இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டே அப்சர்வ் பண்ணது 2005. 80வது ஆனிவர்சரி இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.